வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹு. பெண்களாக இருக்கக்கூடியவங்க மேலே முதல் தளத்தில் பயான் அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். ஆனால் சில டயத்தில் மைக்கு ரிப்பேரின் காரணமாக கீழே பெண்கள் பயான் ஆரம்பிப்பாங்க. ஆனால் ஹைலாக இருக்கக்கூடிய பெண்கள் எப்படி வரலாமா, எப்படி அதனோட விளக்கம்? சகோதரி, அவங்களுடைய கேள்வி, பொதுவாக பெண்கள் பயான் போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் பெண்களுக்கு தனியான ஒரு இடத்துல நடந்துகிட்டு இருக்குது. அதில் அந்த தொழுகைக்காக ஒதுக்கப்பட்ட இடங்கள்ல நிகழ்ச்சி நடத்தப்படுறதில்லை. இப்போ சில நேரங்களில் அந்த மைக் செட்டு இது பிரச்சனையின் காரணமா அந்த பெண்களுக்குன்னு தனியாக ஒதுக்கப்பட்ட ஒரு இடத்துல பயான் நடத்துவதற்குரிய ஒரு சூழல் இல்லை. அப்ப தொழுகையினுடைய ஒரு ஏரியாவில் தான் பயான் நடத்துற மாதிரி இருக்குது. அப்ப அந்த மாதிரியான இடங்களுக்கு தொழுகை இல்லாத பெண்கள் வரலாமா? இதுதான் சகோதரி அவங்களுடைய கேள்வியினுடைய சாராம்சம். குர்ஆன்ல எடுத்து பார்த்தீங்கன்னா அல்லாஹ் தஆலா நமக்கு தெளிவாக சொல்லுகிறான். அந்த மாதவிலக்கு ஏற்படக்கூடிய பெண்கள், அதே மாதிரி குளிப்பு கடமையாக இருக்கக்கூடியவங்க, இவங்க என்ன செய்யக்கூடாது, பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது. பள்ளிவாசல் அது தொழுமிடத்தை குறித்து சொல்லப்படுது. அதுல அந்த பாதையை கடந்து செல்வோராக இருந்தாலே தவிர கண்டிப்பாக அந்த பாதையை கடந்துதான் போய் ஆகணும். இப்படித்தான் நம்மளுடைய ஒரு சூழல் இருக்குதுன்னா அப்ப அந்த பாதையை கடந்து போறது நம்ம வீடோ அல்லது வேற ஏதோ ஒரு முக்கிய ஒரு அலுவல் நிமித்தமோ கண்டிப்பா இந்த தொழுமிடத்தை கடந்துதான் போய் ஆகணும் என்கிற ஒரு நெருக்கடி இருக்குதுன்னு சொன்னா அப்ப நீங்க அதை கடந்து போறது தப்பு இல்லை. ஆனா அங்க உட்கார்றது அது கூடாது. அங்க ஏதேனும் ஒரு நிகழ்ச்சி நடத்தப்பட்டால் அந்த நிகழ்ச்சியில உட்கார்ந்து கேட்கறது, உரையை கேட்கறது, அது நமக்கு அனுமதி கிடையாது. இப்ப பெண்களுக்கு அந்த தொழுமிடத்துல ஜும்மா தொழுகைக்கு ஏற்பாடு பண்ணிருக்கிறாங்கன்னு வைங்க, தொழுகை இல்லாத பெண்கள் அந்த தொழுமிடத்துல என்ன செய்ய முடியாது, நான் அவங்க உட்கார்ந்து அந்த உரைகளை கேட்க முடியாது. நான் சொல்ல மாட்டேன், இருந்தாலும் உரையை கேட்டுட்டு போறேனே என்று இப்படி செய்வதும் கூடாது. அந்த பள்ளிவாசல்ல பாதையாக கடந்து செல்வோரை தவிர என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொன்ன சட்டமே அதை நமக்கு எதை உணர்த்துது, அது போன்ற இடத்திற்கு ரொம்ப அவசியமான ஒரு நெருக்கடி போயே ஆகணும். கண்டிப்பா அதை விட்டா நமக்கு வேற வழி இல்லை, அதுதான் நம்ம போகக்கூடிய ஒரு வழியாக இருக்கிறது என்று இருந்தால் மட்டும்தான் நாம அதுல கடந்து போவதற்கு அனுமதியை ஒழிய, அது தொழுகை இல்லாத பெண்களாக இருக்கட்டும் அல்லது குளிப்பு கடமையான நிலையிலிருந்து குளிக்காத ஆண்களாக இருக்கட்டும், இவங்களுக்கு பொதுவான சட்டம் இதுதான். இப்ப அந்த அடிப்படையில பெண்களுக்கு என்று தனியான ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யறதா இருந்தா இதையெல்லாம் கவனிச்சுதான் ஜமாத்தில் நாம என்ன பண்ணுவோம், அந்த தொழும் ஏரியாவில் அதுல பொதுவா எல்லா ஒரு நிகழ்ச்சி சகஜமாக நம்ம அனுமதிக்க மாட்டோம். ஏன்னா அதுல தொழுகை இல்லாத பெண்கள் இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு பள்ளிவாசல்ல தனி தளம் அமைஞ்சிருதுன்னு வைங்க. இப்ப இந்த பள்ளிவாசல்ல கீழ் இடம் மாத்திரம் தொழுகையினுடைய ஒரு இடமாக நம்ம ஒதுக்கி இருக்கிறோம். அந்த நிர்வாக வசதிகளுக்காக தொழுமிடமாக கீழே உள்ள ஒரு இடம் தான் நாம ஒதுக்கி இருக்கிறோமா. அப்ப நீங்க மேல நிகழ்ச்சி வச்சுக்கோங்க, மேல பெண்கள் பயான் நிகழ்ச்சி வச்சுக்கோங்க. அப்ப அதுல தொழுகை இல்லாத அவங்க போறாங்கன்னா அது தப்பு வராது. அந்த தொழுகைக்கென்று ஒதுக்கப்பட்ட ஒரு ஏரியாக்கள்ல அதுல அவங்களை அமர செய்ய முடியாது. இதனாலதான் இன்னைக்கு மத்த நாட்கள்ல நாம என்ன செய்வோம், பெண்களுக்குன்னு சன்னியான ஒரு சில இடங்களை ஒதுக்கி இருப்போம். அதே மாதிரி இன்றைக்கு மக்த மதரசா நடக்கும், அதுல பெண்களுக்கான மக்த மதரசா இருக்கும். பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியர்கள் பெண்களா இருப்பாங்க. படிக்கிறவங்க பெரிய வயதுள்ள பெண்கள் படிக்க வருவாங்க. அப்ப இதையெல்லாம் சூழலை கவனித்து தான் அது கிளை நிர்வாகமா இருக்கட்டும் அல்லது மாவட்ட நிர்வாகமா இருக்கட்டும், அந்த தொழுகை இல்லாத பெண்களும் வருவதற்குரிய ஒரு சூழல் இருக்கிறதுனால அந்த தொழும் ஏரியா இல்லாத மற்ற பகுதியை அவங்க பயன்படுத்தக்கூடிய ஒரு பகுதியாக நம்ம வச்சிருப்போம். இப்ப ஒருவேளை இப்படி மைக் செட் பிரச்சனை இது என்று இருந்தாலும் அதுல வேற தொழுமிடத்துல தான் பயான் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டாலும் அப்ப அது போன்ற நிலையில உள்ள பெண்கள் கண்டிப்பாக அதை தவிர்க்கணும். அந்த தொழும் ஏரியாவுக்குள்ள நாம் என்ன செய்ய முடியாது, அந்த தொழுகை இல்லாத பெண்களை உட்கார்ந்து உரையை கேட்கிறது, அங்க பயான கேட்கிறது, இது போன்ற நேரங்கள் நம்ம அதை பயன்படுத்த முடியாது. அப்ப மைக் செட் பிரச்சனைனா ஒண்ணு அந்த கிளை நிர்வாகத்தில் உள்ளவங்க அந்த விஷயத்தை கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்குங்க. ஒருவேளை நம்ம அப்படி ஒரு வாய்ப்பில் அங்கதான் நடத்தி ஆகணும்னா அந்த தொழுகை இல்லாத பெண்கள் அது அல்லாத வேறு ஒரு பகுதியில் என்ன செஞ்சுக்கிடலாம். இப்ப இங்க பள்ளியில இதை விட்டு நீங்க வெளியே அங்க வராண்டாவில் இருக்கிறது அந்த மாதிரி நீங்க அதை இருந்து கொள்வது அது மார்க்கத்துல பிரச்சனை இல்லை. அந்த தொழும் ஏரியாவை கண்டிப்பா என்ன செய்யணும், அவங்க அமர்வதை தவிர்த்தாகும். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.